இப்போது நாடு நாடாக செல்கின்றேன். தங்கைக்கு இந்த அழகான மாப்பிள்ளையை பார்த்து விட்டு வருகின்றேன்ப்பா. தங்கைக்கு அழகுக்கு ஏற்ற மாப்பிள்ளை நான் பார்த்திருக்கேன். நீ பார்த்திருக்கிறியா? என்னடா இது? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அழகான மாப்பிள்ளை எங்க பார்த்திருக்கிற? எந்த நாட்டு மன்னன்? சூப்பரான மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, அன்பான மாப்பிள்ளை எங்கடா இருக்கிறாரு? மாப்பிள்ளை என் அமர வச்சிருக்கிறேன். ஆமா, எந்த நாட்டுக்குள்ள வரது? அது எல்லா நாடு தான். தமிழ்நாடு அவருதான். தமிழ்நாடு அவருதானா? ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது. ஒரு நாட்டுல வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்றது எப்படி? அது இந்த நாடே அவருக்கு தாங்க. இந்த நாடே அவருதான். கவர்மெண்ட் பஸ்ஸும் அவரை பார்த்து ஒதுக்கி போகுது. அவரை பார்த்தா பயம். மாரியாத்த கோயில் அது பக்கத்திலே அது அருகில் நடந்திருக்கிறாரா? நான் சொல்ற மாப்பிள்ளைய கட்டினா அழகா இருப்பாரா? மாப்பிள்ளை நடக்கவே மாட்டாரு. எப்படி நடப்பாரு? ஒருவேளை நான் சொல்ற மாப்பிள்ளைய உங்க தங்கச்சிக்கு கட்டிட்டீங்கன்னா அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் மச்சான்? மச்சான் கூப்பிட அந்த மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோ. நல்ல எழுத்து நேரம் இருக்கு. ஏண்டா புறக்க போட்டுக்கிறேன்? போடலாமாடா? அந்த அரசு வாங்கடாடி. சூப்பர் மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளை வாடா. சூப்பர் மாப்பிள்ளை. இது வேண்டாம், வேற என்ன மாப்பிள்ளை? அழகான மாப்பிள்ளை. அழகான மாப்பிள்ளை. நம்ம ராவுத்தரனுக்கு பெருமாளை தான் மாப்பிள்ளை இருக்கிறானா செத்துட்டானு தெரியும். அப்படியா? அம்மா போயிட்டு வரமா? சென்றுடாப்பா. அழகான மாப்பிள்ளை வரமா? சென்று வர போயிட்டு வரமா? இந்நாட்டு இளவரசி திருமணம் செய்ய போறீங்க. நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு வரணும். ஐயா நகர்வனம் போயிருக்கிறார். வரும் பொழுது நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு வருவா. திருமணம் செய்தியை குறிக்க வேண்டும். சென்று வருமா? குழந்தைக்கு திருமண ஏற்பாடு உன்னுடைய தலைமையில் தான் நடக்கிறேன். என் தலைமையிலே நடக்கட்டும். தலை மேல இல்லப்பா, உன்னுடைய தலைமையில். என் ஏற்பாடு ஒரு 2 வேலை கொடுங்க ஐயா. என்ன வேலைப்பா? மாணவன் மட்டும் சொல்லிடாத. கண்டிப்பா நீ என்ன விரும்பி கேட்கிறியோ அதை நான் கொடுக்க தயாரா. நான் வாழையா இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறேன். குழந்தைக்கு கல்யாணம் நடக்க போகுது. என் ஏற்பாடு ஒரு 2 தானே, வேற எதுவும் நம்மளால முடியாது. சரிப்பா. முறுக்கு சுடுறதுக்கு 30 கேள்வி பல்லே இல்லாத கேள்வி வர வைக்க போறேன். நல்லா இருக்க கேள்வி தான் 4-5 முறுக்கு திருடி முறுக்கு இல்லைன்னு சண்டை வரும். பல்லு இல்லாத கேள்வி தான் ஒரு முறுக்கு திருடி வச்சாலும் 9 நாளைக்கு பாதிப்பி நடக்கும். நான் வரும் முறுக்கத்தை அணுங்க. இன்னும் ஒரு வேலை. வடை சுடுறதுக்கு நாய் கச்ச பொம்பளை 40 பொம்பளை வர நல்ல பொம்பளையா பார்த்து வர வைக்க மாட்டேன். நாய் கட்சி பொம்பளை தான் வரணுமா? நல்லா இருக்கிற பொம்பளை இட்டாந்தா 4-5 வடை தூக்கி முடுவோம். முதல் பந்திக்கே வடை வராது. நாய் கச்ச பொம்பளை இட்டாந்தா அவங்க எண்ணெயில போட்ட பொருளை சாப்பிட கூடாது. பத்தியம் சுட்ட வடை அப்படியே நாத்த அடிச்சு நல்லா காயில வடை கை போட்டுக்கலாம். நான் கம்பெனிக்கு எவ்வளவு மிச்சம் பண்ணி தரேன். மிச்சம் பண்ணி நான் மிச்சம் பண்ற தெரியுமா?
என் தங்கை எனக்கு கொடுத்த மரியாதை எப்படி? தங்க அலங்காரி அண்ணா உன்னை எதுக்காக அவசரமா எடுத்து தெரியுமா? எதற்காக பாலூட்டி மேடி பொழுது ஒரு ஒண்ணமா என் தங்கை பாலூட்டி சீராட்டி அங்க தொட்டில தாளாட்டி வளர்த்து ஆளாக்கி விட்டேன். உன் தங்கச்சி அலங்காரி மண்டா, சின்னதா இருக்கும் சொல்ல பார்த்தது என்ன பண்ற? இப்ப எல்லாம் பெருசா டேய், யாராம? சின்ன வயதுல பார்த்தது அதற்காக சின்ன வயசுல என்ன பண்ற? தங்கச்சி ஜட்டி கூட போட டேய், தெருவுல அப்படி கிளை 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 கிளைன்னு ஓடியாரும். தெருவுல நான் அப்படி பாப்பேன் கேட்டா? மாமா கொஞ்சோண்டு வெள்ளம் கொடுமான்னு கேட்பேன். அது அப்படியே கிள்ளி கொடுக்கும். நான் வாயில போட்டுப்பேன். கொஞ்சோண்டு வெள்ளம் போடும். ஏய் இல்லைன்னா வராதா? வராதரா நான் பணம் வெள்ளமா வச்சுக்கிறேன். மனவேல வேணுமா பின்னாடி வா தரேன் ஓ, பின்னாடி அதற்காக உனக்கு திருமணம் செய்ய நான் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். அண்ணா என்னம்மா? எனக்கு திருமணமா ஆமாடா. எனக்கு திருமணமா? ஐயோ நானே தேவடி அம்மன்டா. என்ன யாரு கட்டிக்குவாங்க? என்ன யார திருமணம் செஞ்சுக்குவாங்க? இந்த ஊர்ல என்ன தெரியுமா பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? அதான் போறா பத்திரான தங்கச்சி. ஆ, அதான் போறா உலக தங்கச்சி. ஐயோ, கொலை கற்பனை பண்ணி யாருன்னா என்ன பேசுறாங்கடா? யாரா பாடி இதெல்லாம் செய்யறீங்க? செய்யறப்படுற பாடி. எங்க தெரு போக முடியல. என் சக்காலத்தி வர போற பத்திரான தங்கச்சி பேசுறாங்க. திரும்ப என்ன பாத்துறா? வர மாப்பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டு போடுறாங்க. இந்த பாத்துட்டு போறாங்க தெரியுமா? வேலைக்கு வந்து கையில அரிக்குதுடா, கைக்கு அரிக்குதுடா. என்ன ஷாம்பு போட்டாரு? இதெல்லாம் யாருக்காக செய்கிறேன்? ஏய், என் தங்கைக்காக செய்கிறேன். கொள்ளை எடுக்க யாருக்காக? என் தங்கைக்காக தான்டா. ஐயா, அந்த நாட்டு மன்னருக்காக பயந்து கொண்டு மறைமுகமாக கொள்ளை செய்திருந்தார். செய்து கொண்டு மறைமுகமாக ஒரே கொண்டு தங்கை இந்த அலங்காரிக்காக செய்யறீங்க. ஆமாடா. தங்கச்சி யாருங்க கட்டி போவாங்க? ஏன் என்னடா? யார் கட்டிக்குவாங்க? என் தங்கைக்காக எத்தனையோ நாட்டு இளவரசர் காத்திருக்கிறார்கள். தாலி கட்டி போனா தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை சொல்லல. ஒருவேளை தான் சொல்றேன். இந்த ஆறன் கண்டிகையிலே குழந்தை யாருன்னா பார்த்து மாப்பிள்ளைக்கு தாலி காட்டணும்னு வச்சுக்கோ. மாப்பிள்ளை அவருதான்னு வச்சுக்க. ஏய் இவரா? குழந்தை தண்ணி குடிக்க போவோம். யாரு இது புதுசா கேட்டு? அந்த தாலி அறுத்தான அவன் தங்கச்சி தானே. ஏய், ஐயோ, ஊடு நோஞ்சிட்டு உதவாங்க. நான் அவன் தங்கச்சி தான். இவனே போதும். மாட்டி கொண்டு பொண்ணு பொண்ணு அடிச்சு போய் சொல்லிட்டு வரேன். மாலை வச்சுட்டு வாடா. தங்கை அழுத அழாது நிக்கவே போட்டு அழாது. என்ன எடுக்கிறேன்? அண்ணா கொலை கொள்ளை கற்பழிப்பு விட்டுடுங்க. அந்த தொழிலே வேண்டாம். மட்டும் விட மாட்டேனா? ஏன்? இதெல்லாம் யாருக்காக செய்கிறேன்? உனக்காக தானே செய்து கொண்டிருக்கிறேன். சொல்லதாம்பா. வேண்டாம் அண்ணா. அண்ணா கேளுங்க. உன் தங்கை மீது உயிரை வைத்திருந்தா இதை வைத்திருக்கிறேன். திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இன்று முதல் கொலை கொள்ளை கற்பழிப்பு கற்பழிப்பு அதெல்லாம் விளக்கமா சொல்லு. கற்பழிப்பு மட்டும் செய்யாது இருக்குன்னு நான் பண்றேன். யார் நீ? இல்லம்மா, நீ ஐயாவுக்கு குடும்ப கட்டுப்பாடு பஞ்சுனா அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏய், ஏய் எங்க அண்ணா ஆம்பளை சிங்கண்டா. ஐயோ, எங்க அண்ணா ஆம்பளை சிங்கண்டா. வெளியே சொல்லாத. அசிங்கம். எதுக்கு சொல்ற? அம்மா, உன் விருப்பப்படி. ஊழிகை உன் விருப்பப்படி. என் விருப்பப்படி. இன்று முதல் நான் கொள்ளை அடிக்க மாட்டேன், பாத்தியாடா? திருட மாட்டேன். இதுவே சத்தியம் சத்தியம் அது சத்தியம். 2 ஆர்டர் வாங்கி வச்சுக்கிறேன். கூடுதல் ஆர்டர். இப்போ திருமணம் செய்து கொடுக்கிறையா? நிச்சயமாக. ஆனால் ஆமாண்ணா. உன் விருப்பப்படி இப்போதே நீ அது தெரிகிறமா நந்தவனம் அங்கு சென்று சந்தோஷமாக ஆடி பாடி விளையாட்டு விட்டு வா. அப்படியா? என்ன பாக்குறா? ஏதோ கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க நந்தவனன்ற. ஏய், உன் கண்களுக்கு தெரியாது. ஏய் எங்க என் கண்ணுக்கு தான் தெரியும். அங்க என்ன போற பாடி? உன் கண்ணுக்கு தெரியாதுடா. அப்படின்னா வந்து கால் ஓடின்னு பாக்குறோம் ஓடினா. உன் விருப்பம் என்ன? அண்ணா என்னம்மா? அப்படியே செய்கிறேன் நான். அப்படியா? போயிட்டு வாங்க. ஜாக்கிரதை. டேய், என் தங்கைக்கு துணையாக நீ செல்ல வேண்டும். ஏதாவது என் தங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டது உனது முயல். முக்காத மூத்திரம் போயிட்டு ஜாக்கிரதை. ஒரே தங்கைய என்ன நம்பி ஒப்படைக்கிற தங்கை அலங்காரி என்கிட்ட கொடுங்க. 10 மாசத்துல முன்னுக்கு கொண்டு ஏய், நானும் முடியலன்னா கூட மொத்தக்கார வீட்டுல ஏய் ஜாக்கிரதை. உன் உடல ஊடி விடுவ. ஜாக்கிரதை. அங்க சென்று விட்டுருமா? போயிட்டு வாங்க அண்ணா. ஜாக்கிரதை. தாத்தா. என்னடா? சின்ன வயசுல ஆமா. நம்ம அப்பா அம்மா விளையாடலாம் எப்படி
விளையாடணும் இங்க வாயேன். சொல்லி குடுறா இங்க வா. எப்படா இங்க வா. என்ன இது நடு. பொட்டு இதை பைத்தியமாயிட்டுக்குதும்மா. தூக்குடா இது வாயி அது என்ன பண்ணுவாங்க? சோத்துண்டு வெட்டி குடிப்பேன் வேற என்னவோ பண்ணுவாங்க. ஏய், கை வச்சுக்குவேன் அட பட்ட பையன் கண்டத்துல கை வைக்க மறுபடியும் கேட்டேன் நானா போட்டா? ஆமாடா நானா? நீதான்டா நான் தான் பாவாடை கட்டிக்கின்னு ஆடிக்கலாம். நானா போட்டா? ஆமா தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியால கேட்கறான். ஏய், என் வீட்டு பைசா அனுப்புன பண்ணுது பண்ணுது ஆமா நொந்துது நொந்தது உனக்கு இப்போ பாத்துக்கினேன் உள்ள நெஞ்சு கிடக்குது. சரி போய் எங்க செல்ல வேண்டும் அண்ணன் உனக்காக மலர் வனச்சோலை ஆமாடா அழகாக பாடிக்கொண்டு அப்படியா மலர்களை ரசித்துக் கொண்டு ஆஹா. பார்த்தாயா மலர்களை? ஆமா அம்மா ஆஹா. அதோ பார்த்தாயா? அது என்ன மலர் அதுதான் விரிச்சுக்கு நான் பூ. ஏய் பிடிச்சுக்க மலர்டா அதோ பார் சூத்த காட்சி மலர். ஏய் புரி காட்டி மலர் இதெல்லாம் சாவு மூட்டிகள். சாமந்தி மலர் அப்ப போய் பூய் கொண்டே ஏய் போய் கொண்டேன் அதை பார்க்க பார்க்க ஆமாண்டா அளவு கடந்த ஆசை. அது என்ன மம்மத வளர்க்க ஒரு வயசுல ஒரு பொண்ணு வந்தாலே மாப்பிள்ளை பொண்ணு அறிவு ஏய் ஐயா ஜாக்கிரதை இடம் முழுகாம மூணு வரையுமா? ஏய், ஊசிங்க வா. என்னங்க என்ன பண்ணி வாங்க போலாம் யார் இந்த காட்டு பண்ணியா காட்டு பண்ணல காட்டு யார் இவன் அடிக்கிற மாணவரியா அது யார் தெரியுமா யாரு எங்க அண்ணன் அட மச்சான் மச்சான் வாயில வச்சா யார மச்சான் நான் உனக்கு மச்சான் யாரே தெரியல நீ அம்மால தண்ணி பாய்ச்சிட்டுக்கிறான் பையன். எங்க வலிக்குது அங்க செங்க வலிக்குது அந்த இரும்பு துண்டை அந்த காந்தகம் தள்ளிக்கொண்டது. யாரு வா ஐயா, வேலை முடிஞ்சது. போய் பாய்க்கலாம் அதான வேலை பண்ணுங்க மச்சான் இதான் டேய் என்னடா வேலைக்காரன் மச்சான். அலகாரே வாடி இறக்க வைக்கிறான்னா மருந்து நல்ல மருந்து எடுக்கை யாரே வா ஏய் என்ன நாடு இவன் பேர் என்ன ஒரு என்ன வாடா சொல்லுங்க ஏய் ஏய் ஏன் இப்படி வெளியே எடுத்துனாரு? லட்டு வைக்கிறேன் என்ன வலிச்சனா அது யாரு அந்த அக்கா யாரு அக்காவா? என் தங்கச்சி ஆகும் தப்பு இல்லை, ஒருத்தவங்க கூட என் ஆம்பளையா அவர் நிற்கார் அந்த சாமியார நான் ரஞ்சிதா இருந்தாங்க. ஆபாசப்படம் ஆண்டி நடக்கிறாள சைக்கிள் ஆண்டிவா பயமா என்ன எந்த நாடு நான் எந்த நாடு தெரியுமா எனக்கு நாடு பாண்டிய நாடு ஐயோ நாடு தேசிய நாடு லஞ்சடா பாடு பாண்டிய நாடு. உனது தந்தை என் தந்தை ராமலிங்கம் எனக்கு தந்தையை கொண்ட வேணவன் கட்ட விளையாட்டு அவன் மகனாயவன் உனது பெயர் எனது பேர் தான் நல்ல தம்பி நல்ல தம்பி தம்பி யாரும் அவர் தீனியம்மா அது தெரியுமாரு நல்ல தம்பி டேய் எப்படி இவன் என் தங்கையை பார்த்தான் இல்ல. டேய் என்னடா சொல்ற வயிறு எரியுது எனக்கு வயிறு எரியுதுடா ராவா முத்தாது மட்டும் டேய் என்னடா ஐயா நம்ம அப்பாவை கொண்டு வர்றாங்க. அவங்க புள்ள வந்துக்கிறான். அவன் புள்ளையாமா ஏய் அவனை விட மாட்டேனா உன் தங்கச்சி கூட்டி கொடுத்துடலான்றாங்க. எனக்கு வேலை விட்டா பசியை தீர்த்தக்கூடாது. ஐயோ, வேலை ஐயா, இங்க வாங்க.
உனக்கு. ஓ, அடிக்கூடாப்பா, கத்தியை தீர்த்தக்கூடாது, நமது புத்தியை தீர்த்த வேண்டும். அந்த பாண்டிய நாட்டு மீது பல முறை நாம் நீண்ட நாட்கள் பகை இருந்து கொண்டே வருகிறது. எத்தனையோ நாட்கள் சென்றிருக்கிறோம். அந்த நாட்டை அழிக்க வேண்டாம் என்பதற்காக இப்பொழுது அழிக்க வேண்டும் என்றால் ஏய், மச்சான், இதான் கூட்டி வைக்கணும் மச்சான். என்ன வேலை உனக்கு? ஏய், இவனை மறந்து விடு. தப்பான வேலை இல்லை இது. என்ன வேலை? நாடகம் முடிச்சுட்டு பேக மாட்டிக்கின்னு நீ நடந்து போனீங்கன்னா போதும். என்ன சொல்லுவாங்க? போறான் பச்சா தங்கிச்சு குத்தி கொடுத்த பாரு. அவ்வளோ ஒரு பெருமை தெரியுமா அது? ஏய், இதுக்கு ஒரு நல்ல வழி தேட வேண்டும் இப்பொழுது. நீ நடவா. ஏய், மைக்கே. ஏய், ஏய், போடா, போடா. எவ்வளவு முட்டை சும்மா நீ வெளியே தெரியாது யாரும். ஏய், மானா அது புளிப்பா இருக்கும் மானா. இருக்காரு, எழுந்துரு. அம்மா, உன்னிடம் என்ன ஒரு அமைச்சரா, உன்னிடம் என்ன ஒரு நான் அண்ணா திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டளையிட்டேன். நீ செய்த தவறு என்ன? நான் தான் பார்த்து விட்டேன், அழகான பெண்ணு. உலகள பொறுப்பு. மைக்கே, அவன் யார் தெரியுமா? யார்? எனக்கு அவன் விரோதி அவன். சொல்லணும் நம்ம தான் கூடி கொடுக்குற வேலைக்கு வலது. இவனைத்தானே திருமணம் செய்து கொள்ள போகிறாயா? ஆமாண்ணா. இருந்தாலும் இருந்தாலும் அவனிடம் நான் பயப்படி இருக்கிறேன். அவட பேரை கூட போல உன்னை. ஐயா என்னடி சொல்லலாம்? ஆமா, உனது பேர் என்ன? அவளை திருமணம் செய்தால் உனையும் நான் அழைத்து சென்று வருவேன். நேற்று சண்டை தான் போடணும் நம்ம ஐயா. நல்ல தம்பி. நல்ல தம்பி. இருந்தாலும் பாண்டிய நாடு பாண்டிய நாடு சதா நேரமும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் வந்தாலும் என் கருத்தில் சத்தியம் செய்து தர வேண்டும். என்ன சத்தியம் அது? கை விட மாட்டேன். உன் தங்கையை நான் கைவிட கைவிட மாட்டேன் மாட்டேன். என்று என் கருத்து சக்தி. எந்த துன்பத்திலும் உன் தங்கையை நான் கைவிட மாட்டேன். ஒருவேளை உன் தந்தை இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளவிட்டால் இல்லை என்றால் நிச்சயமாக ஒற்றுக்கொள்வார். நான் திருமணம் செய்து கொள்கிறேன். சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக நிச்சயமாக சந்திப்பது ஆ, என் நாட்டில் நாட்டில் ஏய், அலங்காரி புறப்படுத்த அலங்காரி வா, என்னுடைய வா. ஒரு செய்தி விட்டாயா அலங்காரே? அழாத. அவனையே திருமணம் பார்த்து வைக்கிறோம். அங்க கல்யாணம் பண்ணி போய் என்னென்ன பண்ணணும் நான் சொல்லி தரேன் வா. சொல்ல போற? நீ தான் சொல்ல போற? கல்யாணம் என்பது 1000 காலத்து மையம். ஏய், பையனா, இப்போது நான் எங்கு செல்ல வேண்டும்? பாண்டிய நாடு செல்ல வேண்டும். புறப்பட்டு வா. அவனை எப்படி சந்திக்க வேண்டும்? முறைப்படி. டேய், அப்பா, அன்பே, என்னுடைய மகன் நல்ல தம்பி அவருடைய தங்கைக்காக மாப்பிள்ளையை தேடி போயிருக்கிறார். நாடு நாடாக நாடு நாடாக நகர்வலம் சென்றிருக்கிறார். திருமணம் முடிப்பதற்கு ஆனால் முன்னாடி குடிமக்கள் பார்த்தாயா பேர் இறைச்சல் கேட்கிறது. திருமணம் வந்திருக்கிறார்கள். நமது நாட்டிலே குறை இருக்கிறதா? குறை இருக்கிறதா? என்னுடைய ஆட்சியா? ஆமாங்க. இந்த ராமலிங்க பாண்டியனுடைய ஆட்சியிலே குறை இருக்கிறதா? மக்கள் குறையை தீர்க்காத மன்னவன் எதற்காக இருக்கிறான் என்று அடுத்தவர் என்னை பார்த்து கேட்கக்கூடாது. உண்மை ஐயா. அப்படி என்னப்பா குறை இருக்கிறது சொல்லப்பா. இந்த நாட்டு மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வந்து விட்டதா? தண்ணீர் பஞ்சம் காலகத்திலே ஆடு மாடு மேய்ப்பவர்கள் குடிப்பதற்கு தண்ணீரே கிடையாதாம் ஐயா. வருத்தப்பட வேண்டாம் ஐயா, வருத்தப்பட வேண்டாம். அந்த குடிமக்கள் ஆடு மாடுகள் குடிப்பதற்காக என்று நாடி ஒரு அழகான சிலை வெட்டி அவர்களுக்கு தருகிறேன். உண்மையாக உண்மையாக போன தந்தவர்கள். சத்தியமாக இதெல்லாம் இந்த பாண்டிய நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் காலகத்திலே தண்ணீர் பற்றாக்குறையால் தண்ணீர் தாகம் தீர வேண்டும் என்பதற்காக ராமலிங்க பாண்டியர் அவர் நல்ல ஆசையுடன் கானகத்திலே ஒரு பெரிய கிணறு எடுக்கப்படும். நாடு நாடாக சென்றேன். தங்கை கேட்ட அழகான மாப்பிள்ளையும் பார்க்கலாம் என்று. ஆனால் நான் ஒரு வழியில் எனக்கு
எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தது. நானும் மழைக்கு முற்று கீழே விழுந்து விழுந்து விட்டேன். விட்டாய். அந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் என்னை வந்து காப்பாற்றினார். ஆபத்தில் இருப்பவரை ஒரு பெண் இருந்தாலும் யார் இருந்தாலும் காப்பாற்ற உண்மைதானப்பா. இருந்தாலும் நான் தங்கைக்கு மாப்பிள்ளை பார்க்கவில்லை. எனக்கேற்ற அழகான பெண்ணை பார்த்து விட்டு கையிலே பக்கட சோடா சீக்கிரம் போடா மன்னா என்ன வேணும் உனக்கு? பிச்சைக்காரர்களா பயன்களை அம்மானு வந்து கேட்கறீங்களே. நாங்கல்ல வேற பிச்சைக்காரர்கள் நாங்கள் நகைப்பேன் தாலி அறுத்த பசங்க தாலி வேற எங்கடா போய் அரங்கும் எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலி பொழப்பு தானா உங்களுக்கு? வண்டியில வந்து உட்காந்துக்கிறாரு பார்த்தாலும் என்ன இதே பொழப்பு தானா உங்களுக்கு? வேற பொழப்பு கிடையாது. நான் மட்டும் வரவில்லை. யார் வந்திருப்பது? மன்னா குந்தலபுரி நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். பக்காசுரம் பல்கிறது வழிப்படி செலுத்துவதற்காக அவருடைய மன்னனையே காராகிரகத்தில் அழைத்தவர் அவரது பிள்ளை ஆழகாலன் வந்திருக்கிறார். இந்த பாடு நன்றி வந்தனம்மா. ஓய் மாப்பிள நான் உரைத்தேனே இவர் தங்கைதான். 1000 முறை உரைத்தாலும் சரி இவர் தங்கைதான். நான் திருமணம் செய்து கொள்வேன். 1000 முறை நான் ஒரே ஒரு முறை சொல்றேன். அவருடைய தங்கையை பற்றி சரி கிடையாது. இளவரசே நாங்க அப்பவே சொன்னோமா இல்லையா இந்த திருமணம் நடக்காது. எனக்கு ஆகாதே. அவருடைய தந்தை கட்டப்பட என்று அவளை காலகட்டத்தில் சாமளித்தவனானே அவனுடைய மகன் எனக்கு எதிரி. மன்னா இந்த திருமணம் நடக்கவில்லை என்றால் இந்த நாட்டை தவிடுபொடியாக்கி விடுவோம். நீங்கள் இருவரும் ரைஸ் மில்லில் வேலை செய்பவர்களா? உண்மை. இவர் தவிடு பிடிக்கிறாரு, நான் நோய்க்காக திருமணம் நடக்காது. நிறுத்துங்க ஐயா. ஒரு சேஃப்டிக்கு கேட்டேன் நான். தவறு செய்தா அதனால் தண்டனை கொடுத்தீர்கள். பிள்ளை தவறு செய்தா அவரால் தண்டனை கொடுத்தீர்கள். பெற்றெடுத்த பெண் என்ன தவறு செய்தா பெண்ணை பார்த்து முடிவு செய்யுங்கள். நாங்க மட்டும் வரல, சரி பாடி கட்டோடு வந்துக்கிறோம். இவர் தங்கை வந்திருக்கிறார் அலங்காரி. வேறே சரியில்லை. எந்த லட்சத்தில் இருப்பாலும் மாமியார் மாமனார் குடும்பத்தின் குத்தவனுக்கு மகனே ராஜா நல்ல தம்பி பரப்பா ஏதோ உனக்கு தகுந்தவனை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். மனந்தால் அவனைத்தான் மனதில் கொள்வேன் என்று ஒரு பிடிவாதத்தோடு இருக்கின்றான். அழைத்து வர வேண்டும், அவளை பார்க்க வேண்டும் என்று உரைத்தோம். இருந்தாலும் மிகவும் அழகாக இருக்கின்றான். அவன் விருப்பப்படி
திருமணம் செய்து வைப்பது அணில் ஒரு தந்தைக்கு அழகு. தந்தை ஒத்துக்கொண்டா திருமணம் செய்து வைக்கலாம். திருமணம் கல்யாணம் கல்யாணம் டேய், கல்யாணம். ஏண்டா? ஏண்டா அழியாதீங்களா டேய்? ஏன்பா அழியாதுடா. அது நான் சின்ன வயசுல நீ எப்படி அழுதுகிற போனே அப்படியே ஏண்டா? வேற எங்க போய் என்னாண்ட வரலாம் உனக்கு தூக்கம் வராது. இந்த வயசுல அந்த குழந்தை நெஞ்சு நடிக்குது. படுக்காத வாடி வேண்டிய படுக்காத வாடி வேண்டிய 6 மணிக்கு கது சாத்திக்கலாம். என்ன வேலை என்ன வேலை? அதனால சவுண்ட் டேய், ரேடியோ விடுறா பாவி. டிவில இருக்கண்டாது. ஒளியும் போதா அங்கதான் போய்க்குது. சவுண்ட் அது போல படம் போட்டுருக்கா அதுல. இங்கிலீஷ் படம் பாக்குறீங்களா? என்னப்பா அப்பா அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள போகின்றேன். இவ்வளவுதானே? திருமணம் கல்யாணம் திருமணம். திருமணம் அப்புறமா பொண்ணு புனியணும். மாலை என்ன அவுத்து வச்சுட்டு வாயா நீ டேய் அன்பே, என்னுடைய மகள் விருப்பப்பட்ட அப்படியா? நான் பெற்ற மகள் நல்ல தங்கா, உன்னுடைய தங்கை உடன் பிறந்தவள். அவள் விருப்பப்பட்ட உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பேன். அப்படி அவன் மறுத்தா உங்க 2 பேருக்கும் திருமணம் கிடையாது. என் தங்கை இருக்கின்றா. ஏன்டா வாய் போடுகிற? ஏய், என் பொண்ணு இருக்கடா, அழகா இருக்கிறடா, அன்பா இருக்கிறா, அறிவுரை சிறந்தவள். ஆச்சு வாரி டேய், மகளே நடந்துக்க. ராமனுக்கு பாண்டதுக்கு இப்படி ஒரு பெண்ணா? என்ன அழகு, என்ன அழகு. ஏண்டா என்னப்பா அரண்மனையில ஒரே கூச்சலா இருக்கு? ஏன் சத்தமா இருக்கு? என்னப்பா காரணம்? குழப்பவாதிகள் வந்திருக்கிறார்கள் அம்மா. அப்படியா? மானாமணி கூட்டோட்டில் எங்களை பார்க்கல. பஸ் வேன் நிக்க சொல்லா டிக்கா உன் பிரிவில் அதுதான் நான் பழகுது நீ. காரணம் விட பஸ் வந்து ஆமா, இவர்கள் மூவரும் வித்து கட்டுவாங்களா? வித்த கட்டுறவங்க அம்மா அவங்களே வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஊதியம் கொடுத்துட்டீங்களா? அவங்களுக்கு இன்னும் எங்க இருக்கிறாங்க? போ சொல்லுங்க. அவங்கள சேர வேண்டிய ஊதியத்தை உங்க கையால கொடுக்கணுமா? எப்படி கையாளி? கொடுத்தேன், மிரட்டி அடி. இவர்களுக்கு நான் ஊதிய தர மாட்டேன். மிரட்டி அடி போகட்டும். வந்த பேர் என்ன சொல்ற? ஏய், என்னுடைய மகள் பெயர் நல்ல தாங்க. ஸ்வீட் நேம் மை நேம் இஸ் ஒசாமா பிள்ளை. டாடா கம்பெனில இருந்து நல்ல தங்கா தங்கான். மாப்பிள்ள நாங்க யாருன்னு சொல்லு மாப்பிள்ள. எங்களை பிச்சை எடுக்கிறவங்க நினைச்சிருக்கேன். அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு வேலைக்கார பையன். ஆமா, வேலைக்கார பையனா இவ்வளவு ஆட்டம் ஆடுறான். இருக்குதான் ஆடிங்க ஆடுறான். அவர் சூரியக்கு போய்க்கிறது. ஏண்டா உனக்கு எங்க அறிவு இருக்கா? உனக்கு எதை எங்க பேசுறோமோ அதை அங்கதான் பேசணும். என்ன இவ்வளவு வாய் வச்சுக்கிறாங்க? நல்லதான் கேப்பா, நல்லதான் கேப்பா. எப்படியா கம்பெனி மகளே, இத பாருப்பா. மகனை பார்க்க சொன்ன உன்னுடைய அண்ணா அவனுக்கு பணம் பெண்ணை பார்த்துட்டு வந்துக்கிறாமா. அப்படியா? நீ பார்த்து இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொன்னாதான் அவனை கல்யாணம் பண்ணும். என்னப்பா
என்னிடத்தில் சம்மதம் கேட்கலாமா? இந்த செய்தியை கேட்கும் பொழுது என்னுடைய மனமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாப்பா, உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? முதல் பிறந்த யாரு? அண்ணன். ஆமா அண்ணனுக்கு ராஜா அப்பா வீட்டுல கண்ணு இருக்க பொழுது காலை மனை ஏறலாமா? இங்க பாருங்கப்பா, அவன் தான் தவறு செய்யறான்னா நீ கூட தவறு செய்யலாமா? நான் இல்லப்பா தவறு செய்றேன். அண்ணன் நகர்வலம் சென்றார். நகர்வலம் செல்லும் பொழுது அந்த அழகான பெண்ணை பார்த்து அண்ணன் மனித கை கொடுத்தார். சரி வாழ்ந்தால் அவளோடு தான் வாழ வேண்டும் என்று அண்ணன் உரைக்கின்றார். அவருடைய விருப்பப்படி அண்ணனுக்கு அவர்களை திருமணம் செய்திருக்கிறார். அப்பா திருமணம் சொல்லிச்சு தகுதி சீக்கிரம் திருமணப்பா கல்யாணம். எந்த ஒரு தடையும் கிடையாது. இத பாருங்க, என்னுடைய ஆசை. அவருடைய விருப்பப்படி தங்களுடைய சம்மதப்படி அவங்க இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும். நீ சம்மதம் பண்ணிட்டியா? ஆமாங்க. சரி, நாளோட நடுவா நானும் போறேன். ஊரு குடினால் தான் தேர்வு முடியும். தனி மரமா போக கூடாது. நாங்க போவா. இருப்பா, நான் வருத்தப்படுறேன். என் மகளை சொல்லிட்டாப்பா, நம் இருவருக்கும் திருமணம். கல்யாணம் பண்ணி வைக்கிறப்பா. கல்யாண பத்திரிக்கையில என் பேர் எழுதுங்களா இல்லையா? கண்டிப்பா எழுதுப்பா. எந்த இடத்துல தெரியுமா எந்த எழுதுறேன்? இடத்துல? அந்த மாப்பிள்ளை பேர் இருக்குதுல்ல, அந்த இடத்துல எழுதுறேன். ஏன் கேட்கலாம்? ஏன்டா? எப்பயுமே ஏய், உன் பேரை நடுப்புரியாத சொல்றியா? கடைசியாதான் எழுதுவேன் வேலைக்காரன்னு. மனமன சீக்கிரம் கொண்டு வா. இந்த சந்தேகப்படுறத பார்த்தா இவன் நான் கொலை பண்றவனா? அட பாவி.